இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல இந்தியா வந்து 250 ரன்கள் வித்தியாசம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்குதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்தியா தரப்பில இருந்து தமிழக வீரர் அஸ்வின் அவர்கள் வந்து பல்வேறு சாதனைகள் வந்து செஞ்சிருக்காரு. அதை பற்றிய முழு தொகுப்பு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். பல்லு கார்த்திகேயன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்ச்னால ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற ரீதியில தான் டெஸ்ட் மேட்ச் எல்லாமே இருக்கும். அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஒயிட் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அதே உத்வேகத்தோட வந்து இந்தியாவும் சாட்சிடலாம். அதாவது பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷ் அவங்களோட சொந்த மண்ணிலேயே பாகிஸ்தானோட ஓன் கிரவுண்ட்ல போயிட்டு அவங்கள அடிச்சு துவைச்சிட்டு இந்தியாவும் அது மாதிரியான ஒரு சம்பவம் செய்யலாம் அப்படிங்கிற ரீதியில தான் பங்களாதேஷ் சார்ந்த விக்கெட் வீரர்கள் வந்து அனைவருமே வந்து இந்தியா மண்ணிற்கு வந்து வந்திருந்தாங்க. அதுல வந்து முதல் மேட்ச் வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல வந்து நடந்தது. முதலில் வந்து டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் கேப்டன் அவர்கள் வந்து இந்தியா வந்து பேட்டிங் செய்யுமாறு அழைத்தார். அதன்படி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பவுலிங் வந்து வேற லெவல்ல இருந்த இதுதான் சொல்லணும். ஹாசன் அவர்கள் வந்து 4 விக்கெட் வீழ்த்தி இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல தலைவலி வந்து ஏற்படுத்தியிருந்தாரு. ரோஹித் சர்மா சொல்ற அளவுக்கு வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் விராட் கோலியும் இல்லை. அப்புறம் சுபம் கில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டக் அவுட் ஆனாரு. இது மாதிரி அப்புறம் KL ராகுல் எடுத்துங்க எல்லாமே இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்து தன்னுடைய மிகச்சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி அஸ்வின் அவர்கள் இது மாதிரி வந்து பல்வேறு சம்பவங்கள் செய்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 300+ அப்படிங்கிற ஒரு ரன்னை வந்து இலக்கை வந்து எட்டிருந்தது இந்தியா. கண்டிப்பா அஸ்வின் இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து ஒரு 250 ரன்குள்ளேயே வந்து சுருண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட பேட்டிங் ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் அவர்களுடைய அபரமான சாதம், அப்புறம் இதுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்த ரவீந்திர ஜடேஜா இவங்களோட அந்த பேட்டிங்கால இந்தியா வந்து 376 அப்படிங்கிற ஒரு ரன் வந்து எடுத்திருந்தாங்க. இதனை தொடர்ந்து பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆடினாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்தியாவோட பவுலிங்கை வந்து சுத்தமா தாக்கு பிடிக்க முடியாம பங்களாதேஷ் டீம் வந்து பாத்தீங்கன்னா 146க்குலாம் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பும்ரா வந்து அபரமான தன்னோட பவுலிங்ல வந்து 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் அவர்கள் 2 விக்கெட்டுக்கு வந்து எடுத்து மிகவும் நல்லாவே வந்து பவுலிங் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிராஜ் அவர்கள் வந்து 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து 2 விக்கெட் வீழ்த்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அஸ்வின் பாத்தீங்கன்னா விக்கெட் பவுலிங் போட்டாலும் வந்து விக்கெட் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அகைன் இந்தியா வந்து தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அபரமான ஒரு சதத்தை வந்து சுப்மன் கில் வந்து அடிச்சிருந்தாங்க. அப்புறம் ரிஷப் பந்த் சொல்லணும். ரிஷப் பந்தோட பேட்டிங் வந்து வேற லெவல்ல சூப்பராகவே இருந்தது. மிகப்பெரிய அளவுல ஒரு விபத்துல இருந்து மீண்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு காலத்துக்கும் மேலாவே இருக்கும். அதுல இருந்து மீண்டு வந்து IPL ஒரு நல்ல ஒரு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ணி இப்போ வந்து டெஸ்ட்ல வந்து 100 ரன்களை வந்து அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ரிஷப் பந்த் வந்து வேற லெவல்ல ஒரு கம்பேக் எல்லாம் கொடுத்திருக்காரு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்ல தன்னம்பிக்கை நாயகன் கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிஷப் பந்த் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதனை தொடர்ந்து இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 287 ரன்கள் வந்து எடுத்து 4 விக்கெட்டுக்கு வந்து இது பண்ணாங்க. அப்புறம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு 514 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து இந்தியா வந்து நிர்ணயிச்சிருந்தது. அந்த வகையில வந்து தன்னுடைய 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த பங்களாதேஷ் வந்து விக்கெட்டுகள் வந்து சீட்டுக்கட்டுக்கு போல சர்ஜிச்சு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரவிச்சந்திர அஸ்வினோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி பங்களாதேஷோட பேட்டிங் ஆர்டரே வந்து நிலைகுலி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து 3 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் வந்து 1 விக்கெட் இருந்தாங்க. பங்களாதேஷோட கேப்டன் சாண்டோ அவர்கள் மட்டும் வந்து 84 ரன்கள் எடுத்து அந்த அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை அளிச்சாருன்னு தான் சொல்லணும். தன்னம்பிக்கை மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது. வெற்றிக்கான விதமான இதுவும் பண்ண முடியல. இந்த மேட்ச் வந்து 4வது நாளே முடிஞ்சிடுச்சு. 5வது நாள் ஒரு நாள் மீதியும் இருக்கு. ஆனா இன்னைக்கே மேட்சை முடிச்சுட்டாங்க இந்திய அணி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் தான் வேற லெவல் பல்வேறு சாதனைகள் வந்து பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். முக்கியமா பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 522 விக்கெட்டுகள் வீழ்த்தி அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பட்டியலில் வந்து இப்ப 8வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம 5 விக்கெட்டுகளை வந்து தொடர்ச்சியாக 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி வந்து 2வது இடத்துல இருக்காங்க. அஸ்வின் அவர்கள் வந்து தொடர்ச்சியா 5 விக்கெட் வீழ்த்தில ஷேன் வார்னே கூட வந்து தன்னுடைய சாதனை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முத்தைய முரளிதரன் அவர்கள் இருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா 67 முறை வந்து 5 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி
மிகப்பெரிய தொடமுடைய உயரத்துல தான் இருக்காரு. அந்த சாதனையை வந்து அஸ்வின் முறியடிப்பாருன்னு பார்த்தா மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. ஆனா அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் போக தான் தெரியும். அவருடைய பேட்டிங் எப்படி இருக்குன்ட்டு, அவருடைய பவுலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போக தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சென்னை மேட்ச்ல ஓன் கோல்ல சொந்த மண்ணில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிற இது வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து வாங்கியிருக்காரு. கண்டிப்பா மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சல்யூட் வந்து நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்மளுடைய தமிழக மண்ணிற்கும் நம்ம இந்தியாவிற்கும் மிகப்பெரிய அளவு வந்து பெருமை சேர்ப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை.